நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று அஜ்மீர் நகரில் நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் 14 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதுக்குட்பட்ட இளம்பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை கூறுகையில், இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது என்றும், இதில் சுமார் 99.7% இந்த நோய் மனித பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது என்றும், தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தடுப்பூசி 3 மாதங்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வழங்கப்படும் எனவும், அதன் பின்னர் வழக்கமான வியாழக்கிழமை தடுப்பூசி நாளில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெற்றோரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.